வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் ஏ டு இசட் தமிழ் கதம்பம் சேனலில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே மிக எளிமையாக, சுவையாக, ஆரோக்கியமாக செய்யக்கூடிய பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்வது என்று பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி மிகவும் சுலபம். அதாவது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் என எந்த உணவுக்கும் அருமையான சைட் டிஷ். அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் சொல்கிறோம். தக்காளி சாதம், பிரிஞ்சி, அப்புறம் இது புளி சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சம காம்பினேஷன். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த பூசணிக்காய் பொரியலை. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ முழுவதும் பாருங்கள். அதாவது புதுசாக வரவங்க, அதாவது இந்த புதுசாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுறவங்க புதுசாக பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சப்போஸ் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இந்த பூசணிக்காய் பொரியல் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். எப்படி வீட்டில் பண்ணீங்க, எந்தெந்த பொருள் யூஸ் பண்ணீங்க. ஸோ இதில் வந்து இப்போ நாங்கள் பண்ணதில் நிறைய குறை இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வீடியோ போட பார்க்குறோம். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்து அந்தளவுக்கு வரதில்லை, அதனால தான் இதெல்லாம். ஸோ தயவு செய்து அதுக்கு முன்னாடி வீடியோ முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு புதுசாக வரவங்க ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி பண்ணவங்க வந்து எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் வந்து உங்கள் ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், நெய்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி அவங்க ஃப்ரெண்ட், ரிலேட்டிவ், நெய்பருக்கு ஷேர் பண்ண சொல்லுங்கள். கமெண்ட் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி வச்சு சொல்லுங்கள். குக்கிங் வீடியோ மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் வந்து மிக்ஸ்டு கண்டென்ட், எல்லா கண்டென்ட்டும் இருக்குது. ட்ரெக்கிங் இருக்குது, ரிவ்யூ இருக்குது, வ்ளாக் இருக்குது, எக்ஸட்ரா. இப்போ கோவிலுக்கு போகிறோன்னா அதுவும் வந்து வீடியோ எடுப்போம். ஸோ ட்ராவலிங், இங்கேருந்து ஏதாவது கண்ட்ரி போனாலும் சரி, இந்தியாவுக்குள்ளே எங்கே போனாலும் சரி, உங்களுக்கு வந்து வீடியோ வந்து உடனுக்குடன் வந்துடும். அதுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் எழுதி வச்சுக்கிட்டா உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு வீடியோ வந்துடும். சரி, வளவலன்னு பேசாமல் நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி வந்து தேவையான பொருட்களை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. இது போன்ற சுவையான சமையல் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்த மறக்காதீர்கள். சரி, தேவையான பொருட்களை பார்க்கலாமா? பூசணிக்காய் 1/2 கிலோ. தோலை நீக்கி விதைகளை அகற்றி சிறிய துண்டுகளாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விதையெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அது வந்து அந்த விதையெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை. பூசணிக்காய் இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 2, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். காரத்திற்கு ஏற்ப குறைக்கலாம் அல்லது அதிகப்படுத்தலாம், அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். உப்பு தேவையான அளவு. எப்பவும் போல் உப்பை வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே அளவாக இருந்தால் பிரச்சனை இருக்காது. இல்லைனா வந்து நீங்கள் தேவையில்லாமல் டாக்டருக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். உப்பு, எண்ணெய், சர்க்கரை, மூணுமே வந்து எவ்வளோக்குள்ள குறைக்கணும் அவ்வளோ நல்லது. அளவாக யூஸ் பண்ணுங்கள். தேங்காய் துருவல் வந்து 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன். எப்பவும் சொல்லாமல் தான் எண்ணெயையும் குறைச்சிக்கோங்க. இப்போது செய்முறையை பார்ப்போம். முதலில் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்கள். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்க்கவும். கடுகு வெடித்ததும் உளுத்தம்பருப்பு மற்றும் கடலைப்பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும். அதன் பிறகு பச்சை மிளகாய் மற்றும் கருவேப்பிலை சேர்க்கவும். இப்போது பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து லேசாக வதக்குங்கள். வெங்காயம் பொன்னிறமாக மாற வேண்டிய அவசியமில்லை, சற்று மென்மையாகும் வரை வதக்கினால் போதும். அடுத்து மஞ்சத்தூள் சேர்க்கவும். பின்னர் நறுக்கிய பூசணிக்காய் சேர்த்து நன்றாக கிளறுங்கள். தேவையான அளவு உப்பை சேர்க்கவும். இப்போது மிளகாய் தூளையும் சேர்த்து எல்லா மசாலாவும் பூசணிக்காயில் நன்றாக ஒட்டும் வரை கலக்குங்கள். பூசணிக்காயில் இயற்கையாகவே தண்ணீர் இருக்கும், அதனால் அதிக தண்ணீர் ஊற்ற தேவையில்லை. தேவைப்பட்டால் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணீர் தெளித்தால் போதும். இப்போது கடாயை மூடி மிதமான தீயில் 7 முதல் 10 நிமிடங்கள் வரை வேக விடுங்கள். இடையிடையே மூடியை திறந்து மெதுவாக கிளறுங்கள். பூசணிக்காய் மிகவும் மென்மையான காய்கறி என்பதால் பலமாக கிளறினால் உடைந்து மசிந்துவிடும்.
பூசணிக்காய் நன்றாக வெந்ததும் மூடியை திறந்து 2 நிமிடங்கள் கிளறி அதில் இருக்கும் ஈரப்பதத்தை குறைக்கவும். இப்போது தேங்காய் துருவலை சேர்த்து மெதுவாக கிளறுங்கள். தேங்காய் சேர்த்த பிறகு 1 நிமிடம் மட்டும் வதக்கினால் போதும். அதிக நேரம் வதக்க வேண்டாம். அப்போதுதான் தேங்காயின் சுவையும் மணமும் நன்றாக இருக்கும். அவ்வளவுதான், சுவையான பூசணிக்காய் பொரியல் தயார். இந்த பொரியல் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், புளி சாதம் என எல்லா வகை சாதங்களும் மிகவும் அருமையாக இருக்கும். சில முக்கிய குறிப்புகள்: பூசணிக்காயை மிகவும் சிறிதாக நறுக்க வேண்டாம். நடுத்தர அளவில் நறுக்கினால் வடிவம் நன்றாக இருக்கும். அதிக தண்ணீர் சேர்க்க வேண்டாம். தேங்காயை கடைசியில் சேர்த்தால் சுவை இன்னும் அருமையாக இருக்கும். காரம் அதிகம் வேண்டுமெனில் ஒரு காய்ந்த மிளகாயும் தாளிப்பில் சேர்க்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செய்து எப்படி வந்தது என்று கீழே கமெண்ட் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் போடுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தில் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற தினமும் புதிய சுவையான எளிய சமையல் குறிப்புகளை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு புதிய சுவையான ரெசிபியுடன் சந்திப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.